God is saying unto you, I am the way, the truth and the life. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14 அதிகாரம் 6 வசனத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அதிகாரமா ஆண்டவர் வெளிப்படுத்துறார். அவர் தன்னை பத்தி வெளிப்படுத்தும் போது சொல்றாரு, நான் தான் வழி. அவரு தன்னை வழியா வெளிப்படுத்தக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்ட எல்லா ஜனங்களும் பிதாவிடத்துல, அதாவது ஆண்டவர் கிட்ட, அதாவது சிருஷ்டிகர்கிட்ட சேருவதற்கு ஏதோ வழிகளை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. எந்தெந்தோ வழிகளை ட்ரை பண்ணி பார்த்தும் கூட அவர்களால ஆண்டவரை நெருங்க முடியல. ஆண்டவரோட உறவு கொள்ள முடியல. ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மளை படைச்சதே அவரோட உறவுல இருக்கணும்னு சொல்லிட்டான். அவரோட இணைப்புல இருக்கணும்னு சொல்லிட்டான். அவரோட பிள்ளைகளா நாம வாழணும்னு சொல்லிட்டான். உங்களையும் என்னையும் கர்த்தர் பிள்ளைகளா தெரிந்து கொண்டதே அதை நிரூபிக்கும்படியாக, அதை நிறைவேற்றும்படியாக வந்தவர் தான் இயேசு. இந்த இயேசு தன்னை வழியாக வெளிப்படுத்துவதன் நோக்கம் இயேசு மூலமா மட்டும்தான் நம்ம பிதா கிட்ட சேர முடியும் அப்படிங்கிறத இங்க தெளிவா சொல்றாரு. நானே வழியா இருக்கிறேன், என்னை என்று ஒருவனும் பிதாவினத்துல வரான்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க ஒவ்வொரு தடவையும் பிதாவை ரீச் பண்ணணும் அப்படின்னா இயேசு மூலமா மட்டும்தான் ரீச் பண்ணணும். ஏன் இயேசு இவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் ட்ரினிட்டியில, திருத்துவத்தில் அப்படின்னா, பிதாவுடைய மொத்த உருவமாயும் பிதாவை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை உடையவராயும் பிதாவை இந்த உலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு நபராக, இம்மானுவேலாக வந்தவர் தான் இயேசுவாக இருக்கிறார். அதாவது கடவுளாகிய தேவன் மாமிச ரூபத்தில் வந்தவர் தான் இயேசுவாக இருக்கிறார். இந்த இயேசுவை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த இயேசுவை நாம ருசிக்கும் பொழுது, இயேசுவை படிக்கும் பொழுது, இயேசுவை அனுபவிக்கும் பொழுதெல்லாம் பிதாவோடு நாம சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தையும் பிதாவோடு இணையக்கூடிய ஸ்லாக்கியத்தையும் பெறுகிறோம். ரெண்டாவதா சொல்றாரு, நானே சத்தியம் சொல்றாரு. அப்ப இயேசு தன்னை சத்தியம் உள்ளவராக வெளிப்படுத்துறார். அவர் சத்தியம் உள்ளவர். அவர் என்ன செஞ்சாரோ அது சத்தியம். அவர் தான் சத்தியம். அவர் சத்தியமாகிய அவரை நீங்க அறிய 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 பிதாவுக்குள்ளாக இருக்கிறதான சத்தியங்கள், பிதாவுக்குள்ளாக இருக்கிறதான சத்தியமாகிய அந்த சத்தியங்கள் வெளிப்பட்டவராகத்தான் இயேசு வந்தார். அதனால அவர் வழியாக இருக்கிறார், சத்தியமாக இருக்கிறார். மூன்றாவதாக அவர் ஜீவனாக இருக்கிறார். உங்களுக்கு அவர் தான் ஜீவன். இயேசு தான் உங்களுக்கு ஜீவன். உங்களுக்கும் எனக்கும், என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில அவர் ஜீவனாக இருக்கிறார். எந்தெந்த இடத்துல எல்லாம் மரித்து போன சூழ்நிலை இருக்கோ அதெல்லாம் அவர் உயிர் பெற்று ஜீவன் உள்ளவைகளாக மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன் விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.